சென்னை கோயம்பேடு சந்தையில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியிருப்பதால் சந்தைக்கு வரக்கூடிய பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். கோயம்பேடு மார்க்கெட்ல முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலை காரணமா அங்கு வரக்கூடிய மக்கள் என்னென்ன கவலை தெரிவிக்கிறாங்க, விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நேற்று இரவு முதலே சென்னையின் பல்வேறு இடங்களில் மழை வெளுத்து வாங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இந்த நிலையில் சென்னை கோயம்பேடு பகுதியில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருப்பதால் அங்கு வரக்கூடிய பொதுமக்கள், வியாபாரிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். கோயம்பேடு சந்தையை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய ஒரு வணிக ஸ்தலமாக இருக்கிறது. இங்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் வந்து செல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில் அங்கு தண்ணீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது வியாபாரிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இருந்த போதிலும் அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதும் அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதே நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய சிஎம்டிஏ அதிகாரிகளிடம் கேட்ட பொழுது இங்கு மெட்ரோ பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்று வருவதன் காரணமாக சந்தையில் இந்த தண்ணீர் என்பது தேங்கி இருக்கிறது. இந்த பணிகள் எல்லாம் முடிவடையும் பொழுது இங்கு தண்ணீர் தேங்காத நிலை என்பது ஏற்படும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பது வியாபாரிகளுடைய கோரிக்கைகளாக இருக்கிறது. ஏனென்றால் அழுகிய பழங்கள் உள்ளிட்டவைகள் அந்த தண்ணீரில் மிதப்பதால் துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அதனால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.